ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்பம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன, ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செப்டம்பர் 2 பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ப்ரொவோகேட்டிவ் ஆக்ஷன் பை PLA அகெயின் MEA, aggressive action even as commander level talks on de-escalation at LAC were underway at Susur. ஓகேவா? ஸோ வந்து ப்ரொவோகேட்டிவ் ஆக்ஷனை ஆத்திரமூட்டும் நடவடிக்கை அப்படின்னு எழுதிக்கோங்க. PLA பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், தென் LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இது இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து என்னென்னா, ராஜ்நாத் சிங்குடன் இராணுவ தளபதி திடீர் சந்திப்பு. எதனால்? கிழக்கு லடாக்கில் சீன அத்துமீறல் நிலவும் பதட்டம் குறித்து விளக்கம். ஸோ வந்து என்னென்னா, கிழக்கு லடாக்கில் வந்து இந்த சூசூல் அப்படிங்கிற பிளேஸில் வந்து சீனாவை வந்து அத்துமீறிட்டாங்க. ஸோ வந்து நம்மளோட கமாண்டர்ஸ், நம்மளோட ட்ரூப்ஸ்லாம் வந்து வாலண்டியராக இது பண்ணி அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி அவங்க அத்துமீறலை வந்து தடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இதில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தென் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். டெலிகாஸ் கெட் 10 years to pay AGR due to government had proposed 20 years to Supreme Court. ஓகே, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, டெலிகாம் கம்பெனிஸ் வந்து 10 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து எதுக்கு? டு பே த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. ஓகேவா? ஸோ ஏஜிஆரை வந்து பே பண்ணுறதுக்கு 10 வருஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு 20 years வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள், 20 years ஃபார்மில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து பேமெண்ட் டியூவை கட்டுறதுக்கு 20 years கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தான் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே, தென் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். GST ரெவன்யூ ஃபால்ஸ் 12% in August at 86,449 crore. Major decline in Maharashtra and TN. ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா 12% வந்து ஆகஸ்ட்டில் இதாகிடுச்சு. ஸோ வந்து மேஜர் டிக்ளைன் வந்து எங்கே? மகாராஷ்டிராவும் TNும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து என்னென்னா 23% ட்ராப்ஸ் ஆகிருக்கு. தென் வந்து அது வந்து இம்போர்ட்டில். ஓகே, டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸில் வந்து 8% வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால்ஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கணும். போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளோ அப்படிங்கிற கம்பேரிசனையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மேஜர் சிக்னிஃபிகண்ட் வந்து டிக்ளைன் ஆனது வந்து மகாராஷ்டிராவும் TN மீன்ஸ் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் ஃபால்ஸ் ஆகிருக்கு. ஓகே, தென் பாருங்கள். லோன் மொராட்டோரியம் இஸ் எக்ஸ்டெண்டபிள் ஆஃப் 2 years. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, RBIக்கு பின்னாடி நீங்கள் ஒழிஞ்சிட்ருக்காதீங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து என்னென்னா, அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஸோ மீட்டிங்க்கு அப்புறம் வந்து என்னென்னா, வங்கி கடனை வந்து திருப்பி செலுத்துறதுக்கு காலத்தை வந்து 2 வருஷத்துக்கு வந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மத்திய அரசு வந்து தகவல் தெரிஞ்சுக்க. ஓகே, நீங்கள் RBIக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ரயில்வே பிளான்ஸ் டு ரன் மோர் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். ஓகேவா? ஸோ வந்து கோவிட் முடிஞ்சு ட்ரெயின் பஸ்லாம் இது பண்ணுறாங்க, லாக்டவுன் முடிய போகுதுல. ஸோ அதுக்காக நிறைய ட்ரெயின்ஸ் ஆகுது, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆகுது இது பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். EDMC ஸ்டார்ட்ஸ் டோர் டு டோர் வேஸ்ட் கலெக்ஷன். ஓகேவா? EDMC. ஓகேவா? ஸோ வந்து என்னது, அது வந்து என்ன பண்ண போகிறாங்க, டோர் டு டோர் வேஸ்ட் கலெக்ஷனை வந்து இது டெல்லி, ஓகே, ஈஸ்ட் டெல்லியில் வந்து இது வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ப்ரைவேட் ஏஜென்சி. ஸோ இது வந்து இதோட சேர்மன் யாருன்னா சத்யபால் சிங். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு இதாக இது பண்ணி போய் வீடு வீடாக டோர் வேஸ்ட் கலெக்ஷனாக இது பண்ண போகிறாங்க, வாங்குறாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. தென் இங்கே பாருங்கள். நேஷ்னல் ஃப்ளாக் அட் ராஷ்டிரபதி பவன் ஃப்ளைஸ் அட் half-mast on Tuesday to observe 7-day state mourning following the demise of former President Pranab Mukherjee. ஓகேவா? ஸோ பேயிங் ஹோமேஜ். ஓகே, நம்மளோட கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்கும். ஓகே, தென் August 2020 had 4 good air qualities day. ஓகேவா? ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் இதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது டெல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து என்ன கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏர் குவாலிட்டி வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ AQI பெட்டர் கம்பேர்ட் டு August 2019. ஓகே, ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எவ்வளோ அப்படிங்கிறது ஏர் குவாலிட்டியை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் capital tops in road accident death. Number of accident in city however sees a decline 7.2% as compared to 2018. ஓகேவா? ஸோ 2018 கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ ரோடு ஆக்சிடென்ட் டெத்தில் வந்து யார் ரொம்ப ஹையாக இருக்காங்க, டெல்லி தான் ஹையாக இருக்காங்க. ஸோ இது யார் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்கன்னா, நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் வந்து
ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இதாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஸோ எதனால் அவங்க ஆக்சிடென்ட்டு சூசைடு எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணுறாங்க, எந்த இது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, தென் பாருங்கள், அர்பன் பாடி டு டிஸ்கஸ் MPT 2041 வித் RWAS. ஓகே, RWAS அப்படின்னா என்னென்னா ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். ஓகே, ஸோ டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து RWASஓட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூஸ். ஓகேவா, என்னென்னா எப்படி 2041 வந்து மாஸ்டர் பிளான் ஃபார் டெல்லி, MPனா மாஸ்டர் பிளான் ஃபார் டெல்லியை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து மாஸ்டர் பிளான் டெல்லி 2041. ஓகே, யாரோட ரெசிடென்ட்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மீட்டிங் போயிருக்கு. ஓகேவா, தென் ராஜஸ்தான் டு ரேம்ப் அப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட். ஓகேவா, ஸோ ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸை வந்து எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனிங் அக்ரோ ப்ராசஸிங் யூனிட் அண்ட் லிமிட் த ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் டூரிங் த COVID-19 பேண்டமிக். ஓகேவா, ஸோ ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது ஒன்று இருக்காங்க. ஓகே, கியூமின், ஆயில் சீட்ஸு, இஸ்பகால் அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து யார் வந்து இது பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, APEAT. ஓகே, ஸோ APEAT தான் இவங்க வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ்க்கும் இந்த எக்ஸ்போர்ட் இது பண்ணுறதுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதே பாருங்கள், இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இன் மத்திய பிரதேஷ் கிட்ஸ் ரோட் பிளாக். ஸோ வந்து சும்மா நார்மல். தென் பாருங்கள், வாங்க எடிட்டோரியல் பேஜ்குள்ளே போகலாம். இன் காஷ்மீர் ஸ்டில் எ லாங் அவே டு கோ, Delhi should be careful not to give immediate dividends or representing new dawn much lies beyond the horizon. ஓகேவா, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம ஆர்டிகல் 370 அண்ட் ஆர்டிகல் 35A ரிமூவ் பண்ண திரும்ப பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணல. ஸோ அதை பற்றி இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ எதுக்காக எப்போ வந்து ரிமூவ் பண்ணோன்னா, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே இல்லாத, அதாவது பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாருமே இல்லாத டைம் அதை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து போராட்டம் நடந்திருக்கும். ஸோ வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத நேரத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ கூட யோசிச்சு 4G கனெக்ட் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே. ஸோ அவங்களால போராட்டம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இது பண்ணோம். ஸோ அதை பற்றி தான் இந்த இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் அதை பார்த்து ஒரு ரீட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றும். தென் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஷாக்கிங் அவுட் ஏ நியூ ஐடியா ஃபார் எஜுகேஷன். ஓகேவா, ஸோ வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். இது எஜுகேஷன் பாலிசி பற்றி இப்போ வந்து நிறைய இதில் சொல்கிறாங்களா, ஸோ இதை பற்றி பார்க்கணும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன பற்றி சொல்லணும்னா, அகாடமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாக இதை வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகாடமிக்ஸ் அப்படின்னா அகாடமிக் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத மெர்ஜ் பண்ணி தான் அகாடமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எக்கனாமிக் பார்ட்டு ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டன்ஸில் எப்படி இது வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ எப்படி இந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அகாடமிக்ஸ் அப்படின்னா கேர்ஃபுல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் கீப்பிங் இன் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் நேச்சர் ஆஃப் இஷ்யூஸ். ஓகேவா, ஸோ இந்த அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது இப்போது கோவிட் இது நடக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு ஆன்லைனில் நடத்தணும். ஸோ அந்த ஃபண்ட்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ USA இருக்குல்ல. ஸோ USAல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு சப்சிடி, அதாவது என்டோமெண்ட்ஸ் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு USAல ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ்க்கு வந்து ஃபண்டு இல்லை. ஓகேவா, எதுவும் பண்ண முடியல. அதாவது எப்படி நமக்கு ஃபண்டு கிடைக்கும், அது இப்போ ஒரு யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு பிள்ளைங்க வருவாங்க, படிக்கும்போது அவங்க ஒரு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது அது மூலமாக தான் அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும். ஓகே, இப்போ COVID-19னால யாராலையும் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படி தானே. ஸோ ஏன்னா அவங்களுக்கே வந்து வேலை இல்லை, அவங்க அப்பா அம்மாக்கே வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியாது. ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு இருக்குது. ஆனால் இதே மாதிரி வந்து யூஎஸில் வந்து அப்படி இல்லை. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நிறைய ஃபண்ட் வந்து கலெக்ட் ஆகும், டொனேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் அதை வந்து அவங்க சேவ் பண்ணி என்டோமெண்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து இதை வந்து USA வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதில் அப்படி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை
அந்த ஃபண்டெலாம் வந்து அவங்க செப்பரேட்டாக இதுக்காகவே எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நேச்சர் ஆஃப் இஷ்யூ என்டோமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நோ இன்ஸ்டியூஷன் இஷ்யூஸ் பிக் கார்ப்ரஸ் அலுமினி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் வந்து அலுமினி இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து எந்த ஒரு டொனேஷனும் எதுவுமே வந்து வராது. ஸோ டு நாட் ஹேவ் சச் எனி பஃபர். ஓகேவா, ஸோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வைவல் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஆனுவல் இன்கம் அண்ட் கம்ஸ் ஃப்ரம் டியூஷன் ஃபீஸ். ஓகேவா, ஸோ ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் அப்படி போகுதுன்னா டியூஷன் ஃபீஸை வச்சு தான் அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேண்டமிக் டைம்ங்கிறனால வந்து இதனால் வந்து சேலரி கொடுக்க முடியாது. ஏன்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ண மாட்டாங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் தான் நம்மளால் சேலரி கொடுக்க முடியும். ஸோ வந்து லாஸ் ஆஃப் ஜாப். தென் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிஷ்னல் பேர்டன் வந்து கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால இன்னபிலிட்டி அவங்களால முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் நிறைய சேனல்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்குலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூயல் மோட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் டீச்சிங் கொண்டு வரும்போது அது எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதிகமாகும். ஸோ எதனால் அப்படின்னா நெட்வொர்க் பேண்ட்வித் ஃபஸ்ட்டு வேணும், அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வாங்கணும், தென் க்ளவுடில் அதை ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால இந்த ஆன்லைன் டீச்சிங் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கூடும். ஸோ வந்து ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறதுக்கு ஹையரிங் பண்ணணும், ஐடி செக்டரில் உள்ளவங்களும் ஹையர் பண்ணணும். ஸோ வந்து அதனால நிறைய ஓப்பன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து காஸ்ட் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஸ்டூடியோஸ் செட் பண்ணணும், எடிகேட் டெக் யூஸ் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த டெக்னாலஜியில் யூஸ் பண்ணணும், செலுத்தணும். ஓகேவா, ஸோ வந்து நிறைய விர்ச்சுவல் லைப்ரரிஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து எக்ஸாம் சென்டர்ஸு, டொமைன் ஆஃப் ஸ்டூடியோஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கோவிட் டைம்னால வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சவாலான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிள் ரிஃபார்ம்ஸ் என்ன, இதில் என்ன பண்ணுனா இதை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட்டு வந்து சாஃப்ட் லோன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ வந்து அகாடமிக்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஸோ வந்து ஹை டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் அடுத்தது என்ன, ட்ரீட்டிங் டேட்டா ஆஸ் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். இது வந்து கோபாலகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க செட் பண்ணி அது மூலமாக வந்து பர்சனல் டேட்டா, நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு ரெண்டு பிடிக்காங்க. ஓகே, பர்சனல் டேட்டானா நம்மளோட தனிப்பட்ட பேசலாம், நேமு, பர்த்து, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், என்ன செக்ஸ், எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பர்சனல் டேட்டா இருக்கும். ஸோ நான் பர்சனல் டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா பப்ளிக் கன்சல்டேஷன். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நான் பர்சனல் டேட்டா. ஸோ நான் சொன்னது தான் கோபாலகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ நான் பர்சனல் டேட்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா டிஜிட்டல் ஸ்டார்ட் அப்பை வந்து இதை வந்து ஹெல்ப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒயிட் ஷேரிங் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா வந்து இதை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நான் பர்சனல் டேட்டா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஒரு ஏரியாவில் வந்து இப்போ வந்து காமனாக என்ன மில்க் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்களாக தான் வந்து இந்த நான் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஸோ அந்த பெரிய கம்பெனி வந்து சின்னதாக வந்து டேட்டா எடுக்கணும். ஸோ டேட்டா எடுத்து என்ன அந்த இடத்துல இல்லை, என்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணி என்ன அவைலபிலிட்டி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் எக்கனாமி, டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோபாலகிருஷ்ணன் கமிட்டி வந்து மெயின்லி ஃபோக்கஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். ஸோ டாமினன்ட் டிஜிட்டல் கார்பரேஷனை அப்புறம் இதெல்லாம் நிறைய இதாகுது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அதில் என்ன முக்கியமான எந்தெந்த இது இருக்கோ அதெல்லாம் வந்து சின்ன கம்பெனிஸை செட் பண்ணுறதுக்கு இந்த நான் பர்சனல் டேட்டாங்கிறது வந்து ஒரு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் என்னென்னா treat data as infrastructure communities, then widely available to all business, data collected from various communities, then community data from private owned source. ஓகே, ப்ரைவேட் கம்பெனிலேருந்து கம்யூனிட்டி டேட்டாவை எடுக்கணும். அப்புறம் டேட்டா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்யூனிட்டிஸில் இது பண்ணி அப்புறம் அவைலபிள் என்ன பிஸ்னஸ் தேவை அப்படிங்கிறத வெளியெல்லாம் சொல்லிவிட்டு வேரியஸ் கம்யூனிட்டிஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கம்யூனிட்டி ஓனர்ஷிப் இப்போ நமக்கு டேட்டா வேணும்னா நம்ம தான் வந்து அந்த கம்பெனிக்கு ரெக்வஸ்ட் பண்ணணும். ஓகேவா, அது பெரிய கம்பெனிக்கு நம்ம தான் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதனால் வந்து லீகலாக வந்து இது கொண்டு வரணும். ஸோ நான் பர்சனல் டேட்டாவை கொண்டு போகக்கூடாது. ஸோ வந்து நான் பர்சனல் டேட்டா வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் பாருங்கள், ரெட் புல் ப்ளீஸ் ஆன் ட்ரேட் மார்க்கெட் ரிஜெக்டட். ஓகேவா, ஸோ வந்து இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி அப்டேட்டட் போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட் புல் மார்க்கெட், ஓகே, ரெட் புல் மார்க்கெட்டுங்கிறது எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ வந்து ட்ரேட் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றி பார்த்துக்கோங்க. தென் வந்து இங்கே பாருங்கள், 25 அட்மினிஸ்ட்ரேட் கோவிஷீல்டு இன் வேக்சின் ட்ரையல்ஸ் இன் மைசூர். ஸோ மைசூரில் வந்து கோவிஷீல்டு வேக்சினை ஆட்டோமேட்டிக்காக 25 அந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க, வாலண்டியர்ஸே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் பண்ணுறதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென்
ராஜ்நாத் மின் தோவால் ராவட் ஓவர் எல்ஏசி கிரைசிஸ் அதான் சொன்னேன். ராஜ்நாத் சிங் வந்து இராணுவ தளபதியை வந்து சந்தித்தாங்க. தென் இந்தியா வயலேட்டட் கான்சன்ஸ் சேஸ் சைனா ஃபாரின் மினிஸ்ட்ரி எம்பசி கவுண்டர் இந்தியா ஆர்பி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டென்ஷன். ஓகேவா. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் பிரிக்காதனால இவ்வளோ பிரச்சனைகள். ஸோ வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட எம்பசி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து நாங்கள் பேசி இந்த பார்டரை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ராஜீவ்குமார் வந்து எலெக்ஷன் கமிஷனராக வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. தென் இது பாருங்கள், கேமரா காட் சைனீஸ் மூமெண்ட். ஓகே. ஸோ கேமரா வந்து வச்சுருக்கோம். ஸோ சைனீஸ் மூமெண்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. தென் இந்தியா எய்ம்ஸ் ஃபார் பேலன்ஸ் வந்து ஸ்லீவ் ஆஃப் மல்டிலேட்ரல் மீட்டிங் மினிஸ்ட்ரி மீட்டிங் ஆஃப் SCO குவாட் மெம்பர்ஸ் ஷெட்யூல். ஓகேவா. ஸோ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து என்னென்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது SCO வந்து இது மீட்டிங் நடக்க போகுது, மல்டிலேட்ரல் மீட்டிங். இது வந்து என்னென்னா இந்தியா ரஷ்யாவோட மல்டிலேட்ரல் மீட்டிங். ஓகேவா. ஸோ வந்து இது நடக்க போகுது. இதை பற்றி வந்து அமெரிக்கா இந்த டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இது மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஓகேவா. ஸோ அந்த மீட்டிங்கை பற்றி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜ்நாத் சிங் வந்து என்னென்னா அட்டன் பண்ண போகிறாங்க எங்கே மாஸ்கோவில். ஸோ வந்து இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் இந்தியா ரஷ்யா டு ஹோல்ட் நேவல் ட்ரில்ஸ் அந்தமான் சி. ஓகே. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக இந்திரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரா 2020. ஸோ இது வந்து கைலி ஆப்ரேஷன் அலர்ட் பை இந்தியன் ஆர்மி. ஸோ வந்து IOR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மெயின்லி பிகாஸ் எதனாலன்னா LAC சைனா இது நடக்கல. ஸோ வந்து அதனால் இது இதை பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் வந்து அந்தமான் சீல வந்து இது பண்ணணும். பைலேட்ரல் எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து 3 ரஷ்யன் ஷிப்ஸு தென் 3 இந்தியன் நேவி எப்போ நடக்கும்போது September 4 and September 5. ஓகே. எதனால இவங்க வந்து அந்தமான் சீயை சூஸ் பண்ணாங்கன்னா, இது மலாக்கா அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறனால பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து COVID-19க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பைலேட்ரல் நேவி எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ டர்க்கி ரினியூஸ் கால் ஃபார் டாக்ஸ் ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸ் வித் கிரீஸ். ஓகேவா. டர்க்கி வந்து கிரீஸ் கூட வந்து சண்டை போட்டுருந்து. ஸோ வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓகேவா. தென் ஃப்ரான்ஸ் ரெடி டு ஹோஸ்ட் லெபனன் அண்ட் 8 கான்ஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இது லெபனன் ஓகே பிளாஸ்ட் ஹிட் ஓகே 8 கான்ஃபரன்ஸ் வந்து நடத்த போகிறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் வந்து பாருங்கள், டர்மரிக் ஷார்ட்டேஜ் ஸ்பார்க்ஸ் கன்சர்ன் இன் லங்கா. ஓகே. டர்மரிக்னா என்னது, மஞ்சள். ஓகேவா. ஸ்ரீலங்காவில் வந்து அது வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. தென் ஹமாஸ் சேஸ் பேக்ட் ரீச் டு காம் வயலன்ஸ் வித் இஸ்ரேல். ஓகே. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இதை வந்து ஹமாஸ் பேக்ட் இஸ்ரேல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 2 பிளேஸ் இருக்குது. ஹமாஸில் வந்து கஜா பேன் அப்படிங்கிறது, ஃபிட்டாக்கில் வந்து வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற 2 பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கெட் அவே இஸ்ரேல் அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா லேண்டும் வந்து ஹியூமன்ஸ்க்கு தான் பிலாங்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லான்ச்சஸ் லேடன் பலூன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் ராக்கெட் ஃபயர் வந்து பிரேசரை இது பண்ணியிருக்காங்க. தென் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணால் அது வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது டீட்டெயிலாக ரைட்டாக. தென் சார்லி ஹெப்டோ ரீபப்ளிஷஸ் 2015 கார்ட்டூன்ஸ். ஓகே. சார்லி ஹெப்டோங்கிறது 2015 கார்ட்டூன்ஸு ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் ஆட்டோ ஹோல்சேல்ஸ் ரைஸ் ஃபார்ம்ஸ் ஐ டிமாண்ட். ஓகே. ஆட்டோ ஹோல்சேல்ஸ் வந்து கூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ரிட்டர்ன்ஸ் டு எக்ஸ்பென்ஷன் ஆகஸ்ட் PMI. ஓகேவா. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரிட்டர்ன் பழைய மாதிரி இதாகுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. PMIனா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். ஓகே. தென் பாருங்கள், இன்வெர்டர் டு அன்வில் லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஓகே. இன்வெர்டர் வந்து இன்வெர்டர் இருக்குல்ல, ஸோ அந்த லித்தியம் அயன் பேட்டரிஸை வந்து இது பண்ண போகிறாங்க. தென் IRDA செட்டப் பேனல் ஆன் இண்டெக்ஸ்டு லிங்க்டு லைஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே. IRDAங்கிறது வந்து இண்டெக்ஸ் லிங்க்டு லைஃப் ப்ராஜெக்ட்ஸோட வந்து அந்த பேனலில் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர். ஓகேவா. 6 மெம்பர் ஒர்க்கிங் குரூப். ஸோ வந்து ப்ராடக்ட்ஸை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே. தென் டிஜோவிக் ஒசாக்கா அப்படிங்கிற 2 பேரும் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. தென் இதோட வந்து IPL டீம் வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. அவங்க கேம்ஸ்க்காக வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே. ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிக்கேன். இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரும் அப்லோட் பண்ணிக்கேன். எங்களுக்கு டெலகிராம் குரூப் தென் வந்து இன்ஸ்டா FB எல்லாத்துலையும் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தென் கிளிக் பெல் ஐக்கான். தேங்க்யூ.